சந்ததியார் அதை அறிந்து அவர்கள் எழுதி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனையை கை கொள்ளும்படிக்கும் செவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகி தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமல் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமல் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் இரவு முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். வனாந்தரத்திலே கன்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய இரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூர்ணமாய் அனுப்பினார். மாம்சத்தை தூளத்தனையாய் சிறகுள்ள பறவைகளையும் கடற்கரை மணலத்தனையாய் வருஷிக்க பண்ணி அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொளுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிட்டு ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவாயிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார். சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். நீங்களால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா? நீங்களால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா?
செய்கின்றோம் நின்னடியாத்திரு நாமத்தினாதரவில். அனைவரும்